Hi guys, welcome to our channel. We are Skill Genius. இப்போ என்ன கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்னா கலெக்ஷன்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து லிஸ்ட்டில் இருக்கிற சப் டாபிக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கோம், லிஸ்ட்டில் இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னா அரே லிஸ்ட் பார்த்துருக்கோம். இப்போ வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லிங்க்டு லிஸ்ட் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? லிங்க்டு லிஸ்ட் என்னன்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஸ்லைடில் என்ன இருக்குன்னு பாருங்கள். லிங்க்டு லிஸ்ட் இஸ் அ டபுள்லி லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த லிஸ்ட் அண்ட் டிக்யூ இன்டர்ஃபேஸ். இது என்ன சொல்கிறாங்கன்னா டபுள்லி லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு டிக்யூ இன்டர்ஃபேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதை தான் வந்து லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிக்யூ அப்படின்னா என்னன்னு சொன்னால் டபுள் எண்டட் கியூ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இது வந்து இந்த லிஸ்ட்டு எப்படி இருக்கும், இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ரிட்டர்னில் அதுக்கடுத்து வந்து என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்கன்னா இட் அலவுஸ் டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் அண்ட் மெயின்டைன்ஸ் இன்சர்ஷன் ஆர்டர். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த லிங்க்டு லிஸ்ட்டில் வந்து டூப்ளிகேட் எலமெண்ட்ஸை வந்து அலோவ் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து எந்த ஆர்டரில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோமோ, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிள், அப்புறம் செகண்ட் மேங்கோ அப்படின்னு சொல்லி இன்சர்ட் பண்ணுறோன்னா உங்களுக்கு அவுட்புட்லேயும் வந்து ஃபஸ்ட்டு ஆப்பிள்னு பிரிண்ட் ஆகும், அதுக்கப்புறம் மேங்கோன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? நீங்கள் என்ன மாதிரி இன்சர்ட் பண்ணுறீங்களோ அந்த ஆர்டர் அப்படியே வந்து கண்டினியூ ஆகும். ஆர்டர்லாம் வந்து ரீப்ளேஸ் ஆகிறதோ இல்லை வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதோ இருக்காது. நீங்கள் கொடுக்குற அதே ஆர்டரில் தான் உங்களுக்கு வந்து அவுட்புட் வரும். ஓகேவா? அதுக்கடுத்து ப்ரொவைட்ஸ் ஃபாஸ்டர் இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் தேன் அரே லிஸ்ட். அரே லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து இண்டெக்ஸை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்போ ஒரு மிடில் ஏதாவது நீங்கள் இப்போ ஹெட்டே ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அரே லிஸ்ட்டில் வந்து ஹெட்டுன்னு சொல்ல மாட்டோம், இங்கே வந்து லிங்க்டு லிஸ்ட்டில் வந்து ஹெட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ அரே லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா, இல்லை ஃபர்ஸ்ட் இருக்கிற பிளேஸில் வேறு ஏதோ வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணும், இருக்கிற மற்ற எல்லா எலமெண்ட்டையும் டுவர்ட்ஸ் ரைட் வந்து சேஞ்ச் பண்ணுமா, அதாவது பொசிஷன் சேஞ்ச் ஆகும். இப்போ 0th இண்டெக்ஸில் இருக்கிறது வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸுக்கு மாறும், ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது செகண்ட் இண்டெக்ஸ் போகும். அந்த மாதிரி போகிறனால அரே லிஸ்ட்டில் வந்து இன்சர்ஷன் டெலிஷன் வந்து டைம் எடுக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் சப்போஸ் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறத டெலிட் பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து என்ன ஆகும், செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது ஃபஸ்ட்டுக்கு வரும், தேர்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது செகண்டுக்கு வரும், அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆகும்ல. ஸோ அது டைம் எடுக்கும். ஓகேவா? இங்கே லிங்க்டு லிஸ்ட்டில் எப்படின்னா லிங்க்டு லிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து ஹெட்டு நோடு அதுக்கப்புறம் பாயிண்டர் அப்படின்ற கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதனால நீங்கள் வந்து அந்த பாயிண்டர் வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும், சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபாஸ்டராக இருக்கும். அரே லிஸ்ட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது லிங்க்டு லிஸ்ட் ஃபாஸ்டராக இருக்கும். ஆனால் பட் ஸ்லோவர் ரேண்டம் ஆக்சஸ் வந்து லிங்க்டு லிஸ்ட்டில் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து அரே லிஸ்ட்டில் வந்து இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணுவோம், நம்ம இங்கே லிங்க்டு லிஸ்ட்டில் வந்து இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலும் ஹெட்டில் இருந்து தான் வரணும். ஸோ வந்து நீங்கள் ரேண்டமாக ஆக்சஸ் பண்ண முடியாது லிங்க்டு லிஸ்ட்டை கம்பேர் டு அரே லிஸ்ட். ஓகேவா? இப்போ இதில் சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா லிங்க்டு லிஸ்ட் உள்ளே வந்து நம்ம என்ன டேட்டா கொடுக்க போகிறோம், அந்த லிஸ்ட்டுக்குள்ளே என்ன டேட்டா இருக்க போதோ அந்த டேட்டா டைப்பு ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டுன்றது வந்து அந்த லிஸ்ட்டோட நேமு, அதுக்கடுத்து நியூ லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும், என்ன இருக்கணும்னா ஸ்ட்ரிங் வேல்யூ தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ லிஸ்ட் டாட் ஆட் சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து லிஸ்ட் டாட் ஆட் ஜாவா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே, இந்த லிஸ்ட் அப்படின்ற லிஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா சி ஜாவா அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து இந்த லிஸ்ட் அப்படின்றது எப்படி இருக்கும், அந்த லிஸ்ட்டுக்கு கீழே என்னென்ன இருக்குது, என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நான் வந்து அடுத்த ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா அந்த லிங்க்டு லிஸ்ட் அப்படின்றத வந்து நான் வந்து ரிட்டர்னில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? இப்போது லிங்க்டு லிஸ்ட்டில் வந்து மொத்தம் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்னதுன்னா சிங்கிளி லிங்க்டு லிஸ்ட், அப்புறம் டபுள்ளி லிங்க்டு லிஸ்ட், அப்புறம் சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட் இப்படின்னு சொல்லி 3 டைப் இருக்குது லிங்க்டு லிஸ்ட்டில். ஓகேவா? இப்போது இந்த சிங்கிளி லிங்க்டு லிஸ்ட் என்னதுன்னா இது வந்து ட்ராவர்சல் எப்படி இருக்குன்னா ஒன்லி ஃபார்வர்ட் மட்டும்தான் இருக்கும், இது வந்து எதோடையும் கனெக்ட் ஆகிருக்காது. ஓகேவா? இப்போ வந்து ப்ரீவியஸ் அதுக்கப்புறம் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், லிங்க்டு லிஸ்ட்டில் வந்து நோட் அப்படின்ற கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த நோடு அப்படின்னா என்னதுன்னா டேட்டா அண்ட் நெக்ஸ்ட் டேட்டாவோட ரெஃபரன்ஸ் இதில் இருக்கும். ஓகேவா? அதாவது இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம், இதை தான் வந்து ஒரு நோடு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு நோடு இருக்கும். ஓகேவா? அதுலேயும் வந்து டேட்டா இருக்கும், அப்புறம் நெக்ஸ்ட் இருக்கும். ஓகேவா? இப்போது
இதுதான் வந்து நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், சிங்கிளி லிங்க்டு லிஸ்ட்ன்ற போது என்ன இருக்குன்னா டேட்டா நெக்ஸ்ட் இருக்கும். அப்புறம் வந்து ஃபுல்லாக அப்படி போட்டுக்கலாம். டேட்டா நெக்ஸ்ட்டு டேட்டா நெக்ஸ்ட்டு டேட்டா நெக்ஸ்ட்டு இப்படி இருக்கும். ஓகேவா? இதில் ட்ராவர்சல் வந்து நம்ம இந்த லிங்க்டு லிஸ்ட்டில் என்ன நல்லா பண்ணலாம்னா இன்சர்ட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், ட்ராவர்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ட்ராவர்ஸ் மீன் ட்ராவல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த சிங்கிளி லிங்க் லிஸ்ட்டில் எப்படி நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும்னா ஹெட்டில் இருந்து இப்படி தான் 1 by 1 தான் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். ஓகேவா? 1 by 1 மீன்ஸ் நீங்கள் அடுத்தடுத்து ட்ராவல் பண்ணலாம். ஓகேவா? ஃபார்வர்டில் மட்டும்தான் ட்ராவல் பண்ண முடியும். இதுக்கு அடுத்து லாஸ்ட் வந்து நல் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? இங்கே வந்து எந்த ஒரு நோடும் இருக்காது. ஸோ இதோட முடிஞ்சிடும். நீங்கள் இங்கேருந்து இங்கே வர முடியாது சிங்கிளி லிங்க் லிஸ்ட்டில். ஓகேவா? அதுவே டபுள்லி லிங்க் லிஸ்ட்டில் என்னதுன்னா ப்ரீவியஸ்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் டேட்டா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் இருக்கும். ஓகேவா? இது டபுள்லி லிங்க் லிஸ்ட்னும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த சிங்கிளி லிங்க் லிஸ்ட்டில் வந்து நெக்ஸ்ட்டு வரப்போகிற டேட்டாவோட ரெஃபரன்ஸ் தான் இந்த நெக்ஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? அப்போது டபுள் என்னென்னா 2 சைடுமே வந்து கனெக்ஷன்ஸ் இருக்கணும்ல, அதனால இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து ப்ரீவியஸ் இருக்கும், அடுத்து டேட்டா இருக்கும், அப்புறம் நெக்ஸ்ட் இருக்கும். அடுத்தது வந்து ப்ரீவியஸ் இருக்கும், டேட்டா இருக்கும், அப்புறம் நெக்ஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ இதனால வந்து நீங்கள் எப்படி இதில் வந்து ட்ராவர்சல் எப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து பேக்வேர்டும் பண்ணலாம், ஃபார்வேர்டும் பண்ணலாம். ஓகேவா? ட்ராவர்சல் வந்து இப்படி தான் இருக்கும் டபுள்லி லிங்க் லிஸ்ட்டில். ஓகேவா? நீங்கள் வந்து ப்ரீவியஸ் டேட்டாவையும் ஆக்சஸ் பண்ணலாம், அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன டேட்டா இருக்கோ அதையும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட்னா ஒன்றும் கிடையாது. சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட்டில் 2 இருக்குது, சிங்கிள் டபுள் அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. ஓகேவா? சிங்கிள்னா இப்போ இந்த சிங்கிள் இருக்குல்ல, இந்த சிங்கிள் நோடு சொன்னல, சிங்கிள் லிஸ்ட்டு சொன்னல, இதில் வந்து இந்த பேக் அதாவது இந்த நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹெட்டு இந்த டேட்டாவோட கனெக்ட் ஆகிருக்கும், ஹெட்டில் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து சர்க்குலர் லிஸ்ட். சர்க்கிள்னா என்ன, ஒரு ரவுண்டு. ஓகேவா? ஸோ இது வந்து லாஸ்ட் ப்ரீவியஸ் வந்து ஃபஸ்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். இதுதான் வந்து சர்க்குலர். அதாவது இந்த நெக்ஸ்ட்ன்றது வந்து எந்த டேட்டாவோட ரெஃபரன்ஸை வச்சுருக்கோம்னா இந்த ஃபஸ்ட் இருக்கிற டேட்டாவோட ரெஃபரன்ஸை தான் வச்சுருக்கோம். ஓகேவா? இது வந்து சிங்கிள் சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட்டு. ஓகேவா? டபுள் சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட்னா இப்போ இந்த டபுள் லிஸ்ட் இருக்குல்ல, இதோட எண்டு வந்து இந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அதாவது இந்த நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரீவியஸ்ன்ற டேட்டாவை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுருக்கோம். இதுதான் வந்து சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து ஒரு மெமரி யூட்டிலைசேஷன் இருக்கும் லிங்க்டு லிஸ்ட்டில். அதுவும் இல்லாமல் வந்து நீ இதில் வந்து ரேண்டம் ஆக்சஸ் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். அது வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஓகேவா? அப்புறம் வந்து டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணோம். அப்புறம் நீங்கள் என்ன ஆர்டரில் வந்து இன்சர்ட் பண்ணுறீங்களோ அந்த ஆர்டரில் தான் அவுட்புட்டும் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் சீக்வென்ஷியல் ஆக்சஸ் தான் வந்து நம்ம வந்து லிங்க்டு லிஸ்ட்டில் வந்து பண்ண முடியும், ரேண்டம் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அது வந்து ஸ்லோவாக இருக்கும்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சீக்வென்ஷியல் ஆக்சஸ்னால் ஃபர்ஸ்ட்டு வந்து ஹெட்டில் இருந்து அதுக்கடுத்து அடுத்த நோடு போகும், அதுக்கடுத்து அடுத்த நோடு போகும், அதுக்கடுத்து அடுத்த நோடு போகும். அப்படி தான் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த நோடு ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் நோடில் இருந்து தான் வரணும், டேரெக்டாக இதுக்கு வர முடியாது. ஓகேவா? டேரெக்டான ரேண்டம் ஆக்சஸ் இருக்காது. ஓகேவா? அடுத்தது வந்து என்னதுன்னா இதில் வந்து மெமரி வந்து நிறையா யூட்டிலைஸ் பண்ணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா ஒரு டேட்டா எடுத்துக்கிறீங்கன்னா அடுத்து அந்த நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அடுத்த டேட்டாவோட ரெஃபரன்ஸும் நீங்கள் இந்த நோடிலே எடுத்துக்குவீங்க. ஸோ இதோட மெமரி வந்து அதிகமாக தான் இருக்கும் கம்பேர்டு டு அரே லிஸ்ட்டு. ஓகேவா? அரே லிஸ்ட்டில் வந்து ரேண்டம் ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அரே லிஸ்ட்டு வந்து ஒரு கான்டிகியூஸ் மெமரி லொக்கேஷன் இருக்கும். ஓகேவா? கான்டிகியூஸ்னால் ஒரு ஆர்டர்டான ஒரு மெமரி லொக்கேஷன் இருக்கும். அதுவே வந்து நம்ம லிங்க்டு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் கான்டிகியூஸ் மெமரி லொக்கேஷன் தான் இருக்கும். அப்படின்னா மெமரி வந்து ஸ்கேட்டர் ஆகி இருக்கும். இது என்ன டேட்டாவாக வேணா இருக்கலாம், இது என்ன டேட்டாவாக வேணா இருக்கலாம், இது என்ன டேட்டாவாக வேணா இருக்கலாம். ஆர்டர் அதாவது ஒரு ஆர்டராக வராது. ஓகேவா? இது வந்து லிங்க்டு லிஸ்ட்டில் வந்து ஒரு ப்ராப்ளம். ஸோ அதனால் வந்து ரேண்டம் ஆக்சஸ் வந்து நம்ம வந்து பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் வந்து லிங்க்டு லிஸ்ட்டில் வந்து கோடிங்கில் வந்து என்னென்ன கான்செப்ட்ஸ், அதாவது நம்ம அரே லிஸ்ட்லலாம் பார்த்தோம், டாட் ஆடு, டாட் ரிமூவ், அதெல்லாம் பார்த்தோம்ல. அதுக்கப்புறம் வந்து ஒரு இண்டெக்ஸ் வேல்யூலேருந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்ல. இப்போ இதில் வந்து லிங்க்டு லிஸ்ட்டில் அந்த மாதிரி என்னென்ன ஆக்ஷன்ஸ், என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து இப்போ நான் கோடிங்கில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா?
இப்போ வந்து நான் வந்து கோடிங்கில் வந்து என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் அப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அது என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வந்து ஒரு ஃபைல் கிளியர் பண்ணிக்கலாம். லிங்க்டு லிஸ்ட் எக்ஸாம்பிள் டாட் ஜாவா அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம வந்து இப்போ லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்ண போகிறனால நம்ம வந்து ஒரு லிங்க்டு லிஸ்ட் அப்படின்ற பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணணும். லிங்க்டு லிஸ்ட்ன்ற ஒரு கிளாஸ் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா, யூட்டில்ன்ற பேக்கேஜுக்குள்ளே இருக்க கிளாஸை. ஓகேவா, லிங்க்டு லிஸ்ட். அதுக்கப்புறம் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, பப்ளிக் கிளாஸ் கிளாஸ் நேம் வந்து நம்மளோட ஃபைல் நேமே கொடுத்துக்கலாம். லிங்க்டு லிஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு இருக்கட்டும். ஓகேவா, அதுக்கு அடுத்தது ப்ரோக்ராமோட என்ட்ரி பாயிண்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிட்டு ப்ரோக்ராமோட என்ட்ரி பாயிண்ட் இது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா, அடுத்தது நம்ம வந்து இம்போர்ட் பண்ண கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஓகேவா, அதுதான் வந்து இப்போ வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லாமல் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஒரு எம்டி லிஸ்ட்டு கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து வந்து நம்ம லிங்க்டு லிஸ்ட் அப்படின்றது வந்து டைனமிக் மெமரி. ஓகேவா, டைனமிக் அரே சைஸு. அதாவது நீங்கள் டைனமிக்னா என்னென்னா நீங்கள் ஃபிக்ஸ்டு சைஸ் இருக்காது. ஓகேவா, நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிடுவீங்க, அதுக்குள்ளே நீங்கள் n நம்பர்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் ஃபிக்ஸ்டு சைஸு தான் அப்படின்னு கிடையாது. ஓகேவா, அடுத்தது வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னா லிங்க்டு லிஸ்ட். இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்து நம்ம என்ன டேட்டா கொடுக்க போகிறோம், டேட்டா டைப் கொடுக்க போகிறோம்னா ஸ்ட்ரிங் அப்படின்ற டேட்டா டைப் கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஃப்ரூட்ஸ் நேம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து இந்த லிஸ்ட்டோட நேமை வந்து ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா, அடுத்து நியூ லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆங்குலர் ப்ராக்கெட் பேரந்தசிஸ் போட்டு கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, இது வந்து ஒரு எம்டி லிஸ்ட்டு வந்து கிரியேட் பண்ணும். ஓகேவா, ஒரு மெமரி ஒன்று கிரியேட் பண்ணி வைக்கும். ஓகேவா, இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆட் பண்ணுவீங்க. இப்போ வந்து நம்ம ஒரு 4 ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணலாம். ஃப்ரூட்ஸ் டாட் ஆட். இதில் வந்து ஆப்பிள் fruits dot add mango fruits dot add banana. ஓகேவா, இப்படின்னு சொல்லி ஒரு 3 இப்போதைக்கு ஒரு 3 ஃப்ரூட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். இதை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, வந்து ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு எதை பிரிண்ட் பண்ணு, ஃப்ரூட்ஸ் அப்படின்ற லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, இப்போது இதில் அவுட்புட் என்ன வருதுன்னு பார்ப்போம். கம்பைல் பண்ணிக்கலாம். ஜாவா சி லிங்க்டு லிஸ்ட் எக்ஸாம்பிள் டாட் ஜாவா. ஸோ கம்பைல் ஆயிடுச்சு. ஸோ எந்த எரரும் இல்லை. ஓகேவா, இப்போ ரன் பண்ணலாம். ஜாவா லிங்க்டு லிஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ணால் இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு, ஒரு லிஸ்ட் வந்துருச்சா, ஆப்பிள் மேங்கோ பனானா அப்படின்னு சொல்லி நம்ம ஆட் பண்ணதெல்லாம் வந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து ஆடிங் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே வந்து எல்லாமே சொல்கிறேன். ஓகேவா, என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து நான் இங்கே வந்து ஆடிங் அப்படின்னு சொல்லியே கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, இதில் வந்து இந்த மாதிரி வந்து ஆட் அப்படின்னு சொல்லியும் பண்ணலாம். இப்போ வந்து இல்லை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டில் ஆட் பண்ணணும், இல்லை லாஸ்ட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னும் போது ஃப்ரூட்ஸ் டாட் ஆட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஓகேவா, இப்போ இதில் ஆப்பிள் இருக்கா, இப்போ வேறு ஏதாவது ஃப்ரூட்னா கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம். ஓகேவா, இது என்ன பண்ணும் அப்படின்னா பாருங்கள், நீங்கள் அவுட்புட் பாருங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு. இப்போ என்ன வந்திருக்கு, கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, ஆப்பிள் அப்படின்னு வந்திருக்கு, மேங்கோ அப்படின்னு வந்திருக்கு, பனானா அப்படின்னு வந்திருக்கு. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்,
ஒரு லிங்க்டு லிஸ்ட்டில் என்ன ஆகும், நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணுற அதே ஆர்டரில் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஆட் ஃபர்ஸ்ட், அதாவது நீ ஃபர்ஸ்ட்டில் ஆட் பண்ணு, இந்த லிஸ்ட்டில் வந்து எனக்கு இந்த எலமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டில் வரணும் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா. இது வந்து ஃபர்ஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு. அதே இது ஃப்ரூட்ஸ் டாட் ஆட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஓகேவா. இப்போ இந்த ஆட் லாஸ்ட்டில் வந்து வேறு என்ன ஃப்ரூட் இருக்குது, கோவான்னு எடுத்துக்குவோமா, கோவா. ஓகேவா. இதில் வந்து இது எப்படி ஆட் ஆகுதுன்னு பாருங்கள், எங்கே ஆட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். எங்கே ஆட் ஆகிருக்கு, லாஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கு. ஓகேவா. இது வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் ஆட் ஃபர்ஸ்ட் ஆட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டில் ஆட் பண்ணு இல்லை லாஸ்ட்டில் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னும் போது ஆஃபர் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. ஓகேவா. இந்த ஆஃபர் என்ன பண்ணுன்னா, ப்ராக்டிக்கலாக பார்ப்போமே. ஆஃபரில் வந்து நம்ம வேறு என்ன ஃப்ரூட்டு, பைனாப்பிள் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். இப்போது ஆஃபர் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து ஆட் ஆகும். ஓகேவா. லாஸ்ட்டு ஒரு எலமெண்ட்டை வந்து லாஸ்ட் எலமெண்ட்டை ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணலாம். ஓகேவா. இப்போ ஆட் ஃபர்ஸ்ட் ஆட் லாஸ்ட்னு இருக்குல்ல, அதே மாதிரி ஆஃபர் ஃபர்ஸ்ட் ஆஃபர் லாஸ்ட்னும் இருக்குது. ஓகேவா. இப்போது ஃப்ரூட்ஸ் டாட் ஆஃபர் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நீங்கள் ஒரு ஃப்ரூட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஃப்ரூட் கொடுக்கலாம், ஆரஞ்சு. இது என்ன பண்ணும், உங்களுக்கு லிஸ்ட்டில் இருக்க ஃபர்ஸ்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். ஓகேவா. ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி வந்துருச்சா. இந்த ஆஃபர் ஃபர்ஸ்ட்ன்றது வந்து நீ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டில் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லும். ஓகேவா. இப்போது அடுத்தது என்ன இருக்குன்னா, ஆஃபர் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. வேர்டில் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஆஃபர் லாஸ்ட் அப்படின்னும் போது லாஸ்ட்டில் போய் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஓகேவா. வாட்டர்மெலான். ஸோ இங்கே வாட்டர்மெலன் அப்படின்றது வந்து லாஸ்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஆஃபர் ஃபர்ஸ்ட்டை வந்து இந்த ஆட் ஃபர்ஸ்ட்டுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆட் ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்கோம். இதனால ஏதாவது சேஞ்ச் நடக்குமா அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கு, கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேவா. கிரேப்ஸ் என்ன எங்கே இருக்குது, நம்ம ஆட் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா. அதுக்கு அடுத்தது வந்து என்ன வந்திருக்கு, ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ ஆட் ஃபர்ஸ்ட் அப்படின்றதுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குது. ஆஃபர் ஃபர்ஸ்ட்ன்றது வந்து அதுக்கு அடுத்தது தான் வந்து கொடுக்குது. ஓகேவா. ஈவன் தோ நம்ம வந்து ஆஃபர் ஃபர்ஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம். ஓகேவா. அதுக்கப்புறம் தான் வந்து ஆட் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து ப்ரையாரிட்டி வந்து ஆட் ஃபர்ஸ்ட் அப்படின்றதுக்கு தான் கொடுக்குது. ஓகேவா. இப்போ அதே வந்து ஆஃபர் லாஸ்ட்டுக்கும் ஆட் லாஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இங்கே என்ன இருக்கு, ஆட் லாஸ்ட் தான் கோவா. ஓகேவா. ஆஃபர் லாஸ்ட் வந்து வாட்டர்மெலன். இங்கே வந்து என்ன இருக்குன்னு பாருங்க. நம்ம ஆஃபர்ன்றதுக்கு வந்து எந்த அளவுக்கு இங்கே வந்து ஆஃபர்ன்றதை வந்து கமெண்ட் பண்ணிடலாம். ஓகேவா. இப்போ வந்து ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபர் லாஸ்ட்ன்றது வாட்டர்மெலன், அது வந்து லாஸ்ட்டுக்கு ப்ரீவியஸாக இருக்குது. அதே வந்து ஆட் லாஸ்ட்ன்றது வந்து கோவா, அதுதான் லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ வந்து ஆட் லாஸ்ட் ஆட் ஃபர்ஸ்ட்டுக்கு தான் வந்து ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்குது ஆஃபர் ஃபர்ஸ்ட் ஆஃபர் லாஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா. இப்போது இந்த ஆஃபரை வந்து நான் வந்து இங்கே கமெண்ட் பண்ணல. இந்த ஆஃபரை நம்ம வந்து இங்கே போட்டுக்கலாம். ஓகேவா.
இப்போ வந்து ஆஃபர்ன்றது வந்து லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பைனாப்பிள். ஸோ நீங்கள் வந்து ஒரு இது ஆட் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த ஆட் லாஸ்ட்டு, ஆஃபர் லாஸ்ட்டு, அது எல்லாத்தையும் விட இந்த ஆஃபர் அப்படின்றது தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுக்குது. ஓகேவா? இப்போ இதை வந்து நான் வந்து ஃப்ரண்ட்லேயே போட்டு பார்க்குறேனே. சாரி, அது வந்து ஆஃபர். நம்ம வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், ஆட் ஃபர்ஸ்ட் ஆட் லாஸ்ட் தான் வந்து ப்ரையாரிட்டி வந்து அதிகமாக கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல ஆஃபர் கம்பேர் பண்ணும்போது. ஸோ வந்து இந்த ஆஃபரும் வந்துட்டு நீங்கள் வந்து ஆட் லாஸ்ட்டு, ஆஃபர் லாஸ்ட்டு, அதுக்கு முன்னாடி வந்து என்ன பிளேஸ் இருக்கோ அதில் தான் வந்து இந்த ஆஃபர் போய் ஸ்டோர் ஆகுது. ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து ரிமூவ் அப்படின்ற கான்செப்ட் பார்ப்போம். ஓகேவா? ரிமூவ். ரிமூவ்ல வந்து ஃப்ரூட்ஸ் டாட் ரிமூவ்னே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணலாம். ஓகேவா? ரிமூவ் டைரெக்டாக வந்து நீங்கள் சொல்லலாம், எனக்கு வந்து ஆப்பிள் அப்படின்ற எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? வந்து அப்படியே ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து ஆப்பிள் அப்படின்றது கிடையாது. ஓகேவா? ரிமூவ் ஆயிடுச்சு. அது இல்லை அப்படின்னும் போது போல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஓகேவா? ஃப்ரூட்ஸ் டாட் போல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ரிமூவ் ஆகுது அப்படின்னு பாருங்க. இங்கே வந்து என்ன ரிமூவ் ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த லிஸ்ட் வந்து ஆரஞ்சு இருக்கு, மேங்கோ இருக்கு, பனானா இருக்கு, பைனாப்பிள் இருக்கு, வாட்டர்மெலன் இருக்கு, கோவா இருக்கு. ஓகேவா? இதில் வந்து கிரேப்ஸ்க்கு இல்லை. ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட் ஃபர்ஸ்ட்டில் நம்ம எனக்கு கிரேப்ஸ் தான் இருக்குது. அதுவே வந்து இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ், ஆரஞ்ச், மேங்கோ அப்படின்னு தானே இருக்குது. அடுத்ததில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் மிஸ் ஆகுது. ஸோ ஃப்ரூட்ஸ் டாட் போல் அப்படின்னு கொடுக்கும்போது உங்கள் லிஸ்ட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் என்ன எலமெண்ட் இருக்கோ அந்த எலமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறோம். இதையே வந்து நம்ம எப்படியும் ஆக்சஸ் பண்ணலாம். ஃப்ரூட்ஸ் டாட் போல் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் டாட் போல் லாஸ்ட். இப்போ இந்த போல் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ரன் பண்ணுவோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா போல் ஃபர்ஸ்ட் கிரேப்ஸ் போயிருச்சு. ஓகேவா? போல் லாஸ்ட்ல இந்த கோவா அப்படின்றது போயிருச்சு இந்த லிஸ்ட்ல இருந்து. இதுதான் வந்து போல் ஃபர்ஸ்ட் போல் லாஸ்ட் அப்படின்றது. நீங்கள் ஃப்ரூட்ஸ் டாட் போல் வெறும் போல் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணும். அது இங்கே ஆஃபர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து ஆட் ஆகும். அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஆடிங் ரிமூவில் வந்து ஆஃபர் போலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா ஆஃபர்ன்றது லாஸ்ட்டு, போல்ன்றது ஃபர்ஸ்ட். போல்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடு. அதே மாதிரி ஆஃபரில் வந்து லாஸ்ட் எலமெண்ட்டில் போய் லாஸ்ட் பொசிஷனில் போய் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நீங்கள் ரிமூவ் ஃபர்ஸ்ட் ரிமூவ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லியும் ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேவா? ரிமூவ் ஃபர்ஸ்ட், அப்புறம் ஃப்ரூட்ஸ் டாட் ரிமூவ் லாஸ்ட், இப்படியும் ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க ஆரஞ்சு அப்படின்றது ரிமூவ் ஆயிடுச்சு. அதாவது ரிமூவ் ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு அப்படின்றது ரிமூவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே என்ன இருக்குது, வாட்டர்மெலன் அப்படின்றது இருக்குது. வாட்டர்மெலன் அப்படின்றது ரிமூவ் லாஸ்ட் கொடுக்கும் போது ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? இதை வந்து நீங்கள் வந்து இங்கே இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த ஆடிங்கில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ ஃப்ரூட்ஸ் டாட் ஆடுன்னு சும்மா வந்து நார்மலாக ஆடுன்னே வச்சுக்குவோம். ஆடில் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் நமக்கு என்ன வேணும்னு சொல்லலாம். என்ன ஃப்ரூட் சொல்லலாம்? ஏதாவது ஃப்ரூட்டை
ரெட் பனானான்னு வச்சுக்கோம். திடீர்னு ஃப்ரூட்ஸ் பேர்லாம் ஞாபகம் வர மாட்டேங்குது. ரெட் பனானா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது இதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் வந்து நமக்கு வந்து ரெட் பனானா அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த ரிமூவ் அப்படின்ற கான்செப்டே கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன ஆயிருக்கு, கிரேப்ஸ் அப்படின்னு வந்திருக்கா. கிரேப்ஸ் வந்து ஆட் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. அடுத்தது வந்து ஆரஞ்சு அப்படின்னு இருக்குது. ஆரஞ்சு அதில் இருக்குது, ஆஃபர் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? அடுத்தது தான் வந்து ரெட் பனானா அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை வந்து இங்கேயே கொடுத்துருவோம். ஓகேவா? இப்போ அவுட்புட் பார்ப்போம் என்ன வருதுன்னு. ஓகே, இந்த லிஸ்ட் எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிரேப்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து ஆட் ஃபர்ஸ்ட், அதுதான் ப்ரையாரிட்டி அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் கிரேப்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆஃபர் ஃபர்ஸ்ட் வந்து ஆரஞ்சு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அடுத்தது ஆப்பிள் அப்படின்றது வந்து 0th இண்டெக்ஸில் இருக்கு. ரெட் பனானா அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கு. நீங்கள் யோசிக்கலாம், இது வந்து 0, 1, 2 தேர்ட் இண்டெக்ஸில் தானே வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி நம்ம கொடுத்தது தேர்ட் இண்டெக்ஸில் தானே பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் ரெட் பனானா மாற்று அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். ஓகேவா? சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, ஆஃபர் ஃபர்ஸ்ட்டில் ஆரஞ்சுன்னு வை, அதுக்கப்புறம் ஆட் ஃபர்ஸ்ட்டில் கிரேப்ஸ்னு வை அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போது நீங்கள் வந்து இந்த ஆஃபர், ஆட் ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் வந்து ரெட் பனானா அப்படின்னு சொல்லி வரும். பாருங்கள், ஆப்பிள், அதுக்கப்புறம் ரெட் பனானா, அப்புறம் மேங்கோ, அப்புறம் பனானா அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுறனால தான் வந்து உங்களுக்கு வந்து ரெட் பனானா அப்படின்றது வந்து லாஸ்ட்டில் வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ சப்போஸ் வந்து நான் இங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கல்ல, இங்கே வந்து ஆரஞ்சுக்கு அப்புறமே ரெட் பனானா அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம வந்து இந்த ஆஃபருக்கு அப்புறம் தான் வந்து இந்த இந்த ஒன்னை வந்து இண்டெக்ஸ் 1 வந்து ரெட் பனானான்னு மாற்றிக்க அப்படின்னு சொல்லிலாம் சொன்னோம். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஏன் வந்து ரெட் பனானா இண்டெக்ஸ் 1ல் கொடுத்தோம், நமக்கு இண்டெக்ஸ் 3ல் ஏன் பிரிண்ட் ஆச்சு அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆஃபர் அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இதுதான் வந்துட்டு ஒரு லிங்க்டு லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கான எல்லா கமெண்ட்ஸும், அதுக்கப்புறம் வந்து ஒரு லிஸ்ட்டில் ரிமூவ் பண்ணுறதுக்கான எல்லா கமெண்ட்ஸும் பார்த்துட்டோம். ஓகேவா? இதுதான் வந்து லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு. லிங்க்டு லிஸ்ட்டில் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து இது எல்லாமே தான். ஓகேவா? அப்புறம் வந்து நம்ம இதில் வந்து சர்ச்சிங், அதுக்கப்புறம் ஆக்சஸிங்லாம் பண்ணலாம். அந்த சர்ச்சிங்கில் என்னென்னா, இப்போ ஆக்சஸிங்கில் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ get 1 அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃப்ரூட்ஸ் தட் கெட் 1 அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். மேங்கோ அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்கோ அதை வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் மேங்கோ அப்படின்னு இருக்குது. ஸோ வந்து மேங்கோ வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இது வந்து நம்ம வந்து ஒரு எலமெண்ட்டை வந்து இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணுறது. அதுக்கு அடுத்தது வந்து இப்போ வந்து என்னென்னா, சர்ச்சிங் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ என்னென்ன, இப்போ இஸ் எம்டியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரே லிஸ்ட்டில் வந்து இஸ் கண்டைன் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்துருப்போம். டாட் கண்டைன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்த எலமெண்ட்டில் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து இந்த எலமெண்ட் வந்து கண்டைன் ஆயிருக்கா, அதாவது அங்கே வந்து ப்ரெசென்ட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது வந்து அரே லிஸ்ட்லேயே பார்த்துருப்போம். அதுவும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு எலமெண்ட், ஒரு அரேவோட சைஸ் என்ன அப்படின்னு சொல்லியும் செக் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆக்சஸிங் பண்ணுறது. ஓகேவா? அதெல்லாம் அரே லிஸ்ட்லேயே பார்த்தனால நான் உங்களுக்கு இங்கே சொல்லலை. ஓகேவா? இவ்வளோ தான் வந்து லிங்க்டு லிஸ்ட் அப்படின்றது. அடுத்தது வந்து நம்ம ஸ்டாக் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அது மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.